ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 9/5/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கிசனிங் வந்து பார்க்குறோம். டுடே கேரளா லாட்டரி என்ன கேசிங்க. ஸோ இன்றைக்கான சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டுடே கேரளா லாட்டரி கேசிங்கில் கரெக்டாக 517 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ இன்றைக்கி 517 ஃபுல் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டோட்டல் பண்ணுற நம்பரு எங்கெங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கிங் பண்ணியாச்சு. 265 அப்படி நம்பரும் ஃபுல் டோட்டல் பண்ணோம்னா 13. சரிங்களா. அதாவது மொத்தமாக இங்கே டோட்டல் பண்ணுற நம்பர் 13. ஸோ இங்கே 13. ஸோ 751 மொத்தமாக டோட்டல் பண்ணோம்னா 13. சரிங்களா. இந்த மாதிரி டோட்டல் பண்ணுற நம்பர் 13 அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அடுத்த நாள் ரிசல்ட்டு எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இதை வச்சு நம்பர்ஸ் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா. இப்போ 265 அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா. ஸோ இங்கே 364லேருந்து வரேன். 608 அடிச்சிருக்காங்க. சரிங்களா. அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 608 அடிச்சிருக்காங்க. இந்த 608க்கு இங்கே ஏபி 60 எடுத்திருக்காங்க. ஏபி 60 எடுத்து ஏபி 60 வச்சுட்டாங்க. சரிங்களா. மறுபடியும் வந்து பார்த்தோன்னா 256க்கு பாருங்கள். இங்கே உள்ள ஏபி 10க்கு கரெக்டாக ஏபி 10 வச்சுட்டாங்க. சரிங்களா. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே 751 மொத்த டோட்டல் பண்ணுற நம்பருக்கு தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேரெக்டாக இங்கே எடுக்காமல் இந்த இடத்துல உள்ள 40. சரிங்களா. ஏசி 40 எடுத்து நம்ம இந்த இடத்துல ஏபி 40ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே 265க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுக்கலை. சரிங்களா. இங்கே எடுக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏசி 28 இந்த 28 எடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 922ன்னு வச்சுருக்காங்க. சரிங்களா. இங்கே அதாவது இந்த இடத்துல அடித்தாங்க அப்படின்னா டேரெக்டாகவே ஏபிலே வருது. சரிங்களா. ஒருவேளை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக இந்த இடத்துலேருந்து அதாவது நேருக்கு நேராகவே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ ஒன்று எடுத்தாங்க அப்படின்னா ஏபி 45 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா, ஏபியில் 45 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏபி 45. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஏசி எடுக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி அடிச்சிருக்காங்க. சரிங்களா. அதே மாதிரி இங்கே ஏசி எடுக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அடிச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஒருவேளை மறுபடியும் இங்கே ஏசி எடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் ஏசியை வந்து அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ எந்த நம்பர் வந்தாலும் அது காமன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 தான். சரிங்களா. ஸோ எந்த நம்பர் வந்தாலும் எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா. ஸோ ஏபியில் 45 அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது எப்படி அடிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏபிஎஸ்பிசியில் 45 64 அப்படி நம்பரு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன் படி. சரிங்களா. ஸோ அந்த நம்பர்ஸை கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏபி 45க்கு நல்ல ஒரு சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே உள்ள 80க்கு கரெக்டாக ஒரு மாதம் கேப் விட்டுட்டு கொண்டு போய் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 80ன்னு வச்சுட்டாங்க. சரிங்களா. இங்கே பிசி 80க்கு ஒரு பிசி 80 கரெக்டாக அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேருந்து இங்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கே ஏபி 24லேருந்து ஏபி 45லேருந்து இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஏபி 45 அடிச்சிருக்காங்க. இங்கே பிசி 80லேருந்து நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி 80 அடிச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ உங்கள் நடுவில் உள்ள நம்பர் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நம்பர் சிம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. மொத்தம் 2 பிரிக்கலாம். சரிங்களா. அப்படி பார்க்குறதுல உங்களுக்கு கரெக்டாக புரியறதுக்காக சொல்கிறதுக்காக இந்த மாதிரி 3 புள்ளி வச்சுருக்கேன். சரிங்களா. ஸோ இதில் கரெக்டாக நமக்கு எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்த லாஸ்ட் புள்ளிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அடிச்சிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள புள்ளி எடுத்து அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல உள்ள புள்ளின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல 40 அப்படின்னு இருக்குது. சரிங்களா. அப்போது இந்த 40 அப்படி நம்பரை எடுத்து அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. இங்கே நமக்கு பிசிக்கு பிசி அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஏபி அடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே 45 எடுத்து ஏபி அடிச்சிட்டாங்க. பிசி அடிச்சிட்டாங்க. அப்போ இங்கே 40 எடுத்து ஏசி தான் அடிக்கணும். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபி 45 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு. ஸோ அதனால் 450 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா. 450 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 450 சொல்லி வந்துச்சுன்னா 7450 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்காக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதிலே வந்து பார்த்தோன்னா 6 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 74 56 74
50 அப்படிங்கிற நம்பர் 1 லேக் ப்ரைஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பர் சரிங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. 7450 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங் நம்பர். இதுலேயும் என்னால் ஒரு நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 450 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபிஏசிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 46 45 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ ரெகுலர் ஃபாலோயிங் நம்பர் வந்து ஏன் இந்த மாதம் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து இந்த கேஎல் விளையாடுற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ரெகுலராக வரும். ஸோ இந்த நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கில் என்றைக்காக இருந்தாலுமே வந்து பார்த்தா இந்த நம்பர் ரெகுலராக வந்துகிட்டு இருக்க நம்பர் தான் சரிங்க. எல்லாத்துக்கும் தெரியல நினச்சி விட்டுட்டேன். ஸோ இன்னும் பாதி பேர் தெரியல அப்படிங்கிறவங்க பார்த்துக்குங்க. நான் சொல்கிற நம்பர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க சரிங்களா. அதாவது 24 25 28 சாரி 24 25 45 சரிங்களா. 24 28 சரிங்களா. 24 28 45 அப்படிங்கிறது இது ஒரு பேர் சரிங்களா. 24 28 45 அப்படிங்கிறது இது ஒரு பேர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 50 80 68 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேர்லேருந்து நம்பர்ஸ் வராமல் இருக்காது. இந்த 3 பேர்லேருந்து நம்பர்ஸ் வராமல் இருக்காது. ஸோ ஏதோ ஒரு நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 24 28 45லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிஸ் ஆகும். மற்றபடி எல்லா நம்பர்ஸுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த நம்பர்ஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்காது சரிங்களா. அதிகபட்சம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 21 12 85 58 இந்த நம்பர்லாம் போய் பாருங்கள். ஸோ ஃப்ரீயாக இருக்கப்போ சார்ட் எடுத்து பாருங்கள். இந்த நம்பர் இல்லாமல் ஆட்டமே இருக்காது. அதிகபட்சம் இந்த ஒரு பேர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா போதும் 50 80 68. ஸோ இந்த பேர்லேருந்து மேக்ஸிமம் 10-15 நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும். ஸோ எக்ஸாமுக்கு சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இந்த மாதத்துலேயே பாருங்கள் 24 பாஸு, இங்கே பாருங்கள் 45 பாஸு, 28 இன்னும் வரல சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லா பேருமே வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகும். 25 24 28 45 சரிங்களா. இந்த நம்ம பேர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வராமல் இருக்காது, கண்டிப்பாக வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 74 50 அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராங்கான நம்பரு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சப்போர்ட்கான நம்பர் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. சப்போர்ட்கான நம்பர்ஸில் கரெக்டாக டேட்டை வச்சு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. டேட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி சரிங்களா. திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு 19ஆம் தேதி 9006 திரும்ப ஒரு மாதம் கேப் விட்டு 29ஆம் தேதி பாருங்கள் 54 77 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இதுக்கு கரெக்டாக ஜனவரி மாதத்துலேயே மேலே பாருங்கள் 5ஆம் தேதி 77 சரிங்களா. அந்த 77க்கு கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி 77 பாஸு சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் அதே 4ஆம் தேதி பாருங்கள் உள் நம்பர் பிசி 06 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக பிசி 06 அப்படி நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு நாள் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 70 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 70க்கு பிசி 70 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ பிசி 70க்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. பிசி 70 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறத பாருங்கள். பிசிக்கு இன்னொரு சான்ஸும் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதையும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே லாஸ்ட்டாக இந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி உள்ள ரிசல்ட் மட்டும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும். உங்களுக்கு 09 இருக்குங்களா. 09க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 08ன்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 53க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 52ன்னு அடிச்சிருக்காங்க. ஒரு வேளை இங்கே 51க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 50 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது 450. ஸோ அந்த நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக 50க்கும் நம்ம ஒரு பேட்டர்ன் சொல்லியாச்சு. ஒரு வேளை 17 திருப்பி நமக்கு 71 இருக்குங்களா. 71க்கு திருப்பி 70ன்னு சொல்லி ஒரு நம்பர் கம்மி பண்ணாங்கன்னா 70 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே டி போர்டு அண்ட் சி போர்டு பாருங்கள். இங்கே கரெக்டாக 9 10ஆம் தேதி வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு மாதம் கேப் விட்டு பார்த்தோம். கேப் விடாமல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே 19ஆம் தேதியில் பாருங்கள் 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிசி 70க்கு நம்ம எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 19ஆம் தேதி பாருங்கள் கரெக்டாக 84 21
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 16, 18 அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே காமனாக வந்து பார்த்தோன்னா 18 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 1870 அப்படிங்கிற நம்பர் பிசி நம்ம ஏற்கனவே எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் 1870 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு. சரிங்களா? ஸோ கரெக்டாக 745 50 சரிங்களா? 74 50 அதே மாதிரி 74 56 மொத்தம் 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக தெரியுதோ அங்கே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கெஸ்ஸிங்கில் இந்த 74 50 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணால் போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் இந்த நம்பர்ஸ் தான் எடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. 50 45 சரிங்களா? 45 அதே மாதிரி 64 46 ஸோ அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் பிசி 70 சொல்லியிருந்தோம். ஸோ அந்த நம்பரும் ஸோ இதில் எனக்கு ஸ்ட்ராங்காக இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணால் போதுமானதுன்னு நினைக்கிறேன். 50 45 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஒருவேளை ஸோ ஸ்டார்டிங் வர்றதுக்கு அந்த அளவு பெரிய சான்ஸ் இல்லை அப்படின்னாலும் மறுபடியும் சி போர்டு 7 வந்துச்சு அப்படின்னா 57ன்னு சொல்லி நம்ம அடிச்சிட்டாங்க. சரிங்களா? 47 57 மறுபடியும் ஒரு 67 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா 4 5 ஏசியில் ஒரு 67 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் சி போர்டு வந்து பி போர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5 வச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 0க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இங்கே 0க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 0 கீழே 9 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 697 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதுவும் இந்த பேட்டர்ன் மாதிரி இல்லாமையும் 457 517 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 4 5 7 அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இந்த இடத்துல 457 இப்படி பார்த்தீங்கன்னா 457. ஸோ 517க்கு 5 1 517 இப்படி பார்த்தோம்னா 517. ஸோ இந்த இடத்துல 71 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை திருப்பி போட்டோம்னா 7 அப்படி நம்பர் இங்கே வந்துருச்சு. சரிங்களா? அப்படிங்கிறதுனால 719 சரிங்களா? ஸோ அப்படியே திருப்பி வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? 697 719. ஸோ இந்த நம்பர் ஒரு சப்போர்ட்கான நம்பர்ஸ் தான். ஸோ விருப்பம் இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ராங்காக எடுத்து ட்ரை பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்தோன்னா சிங்கிள் நம்பரு. ஸோ இதை நீங்கள் 1 லேக் ப்ரைஸ் கூட வேணா 5 லேக் ப்ரைஸில் கூட எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 74 50 அப்படிங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.